சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா ஏடிஹெச்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதோட பேசிக் என்னன்னா இட்ஸ் நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். அதாவது பேரண்ட்ஸ் வந்து இந்த கிட்ட என்னால் மேனேஜ் பண்ண முடியல, ஏன் கிளாஸில் இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான், ஏன் இவ்வளோ எல்லாரையும் அடிக்கிறான், இல்லை ஏன் இவ்வளோ இஸ் கண்டினியூஸ்லி ஜம்பிங். கேஜெட் இருக்கிற வேர்ல்டில் அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருக்கிறது வந்து எல்லாரையும் நார்மலாக வந்து லேபிள் பண்ணிட்டாங்க. ஏடிஹெச்டின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்குன்னு சில நீங்கள் சொன்ன மாதிரி அசஸ்மெண்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சைல்டை லேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ அசஸ். அண்ட் செகண்ட், ஸோ இது அடல்ட்டாக இருந்தாலும் சரி, சில்ட்ரன் இருந்தாலும் சரி, தி அசஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏடிஹெச்டியை பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக 2 varieties is there. Absolutely, because therapy வந்து is a very important part. செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து யூஸ்வலாக குழந்தைங்க மத்தியில் அதிகமாக பார்க்கப்படுற ஒரு இஷ்யூவை பற்றி நம்ம பேசலாம்னு நினச்சோம். அண்ட் பேரண்ட்ஸ்க்குமே இதை பற்றின நிறைய அவேர்னஸ் இல்லை. ஸோ இது வந்து ஒரு டிஸார்டர். இதுக்கு வந்து ஹோமியோவில் ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா, இல்லை இவங்க இந்த மாதிரியான கிட்ஸ் பார்த்துருக்காங்களா, அண்ட் ஈவன் அடல்ட்ஸ்க்கும் இந்த மாதிரியான இஷ்யூ இருக்குன்றது ரீசெண்டாக நிறைய அடல்ட்ஸும் இந்த ப்ராப்ளம்ஸோடு வராங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஹெச்டி. ஏடிஹெச்டினா என்ன, நம்ம டாக்டரே கேட்டு பார்க்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் வனிதா மேடம். ஸோ ஏடிஹெச்டி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அது ஒரு டிஸார்டர். இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் ஸ்கூல்ஸ்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது, பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க, ஈவன் அடல்ட்ஸ் நிறைய வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் கூட இந்த ஏடிஹெச்டின்ற ஒரு இஷ்யூ வருது. ஸோ நீங்களே சொல்லுங்களேன், வாட் இஸ் ஏடிஹெச்டி? சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா ஏடிஹெச்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இது வந்து ஆஃப் லேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய there's a lot of noise around it. நிறைய பேர் வந்து அதை இப்போ ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு டெக்கேடுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஹெச்டின்னு ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு சிங்குலர் ப்ராப்ளமாக இருந்தது. பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாத குழந்தைங்க, ரொம்ப ஹைப்பராக இருக்க குழந்தைங்க, இல்லை ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த குழந்தை வந்து நான் மேனேஜே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வரவங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான் ஏடிஹெச்டின்னு ஒன்று நாங்கள் ஒரு டயக்னோசிஸாக கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போ நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஈவன் செலிப்ரிட்டிஸ் வந்து ஏடிஹெச்டின்னு ஒரு டயக்னோசிஸ் அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ அதனால பேரண்ட்ஸும் அந்த அவேர்னஸ் முன்னாடியோட இப்போ பெட்டராக. இப்போ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் வந்து ஒரு பெரிய நேமாக இருந்தாலும் சரி, இது வந்து பேசிக்லி அதாவது இட் கேன் பி இன் சைல்ட் ஏஜ் குரூப் ஆஃப் லெஸ் தென் 12 ஆர் இட் கேன் ஹேப்பன் ஈவன் இன் அடல்ட்ஸ். அதோட சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இதோட பேசிக் என்னன்னா இட்ஸ் நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். அதாவது ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்மளுக்கு வந்து சோஷியல் செட்டப்பில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ஒரு ஸ்கில் செட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் செட்ஸ் வந்து சரியாக டெவலப் ஆகாது. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஐதர் த சைல்டு ஆர் தி அடல்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் அவங்களோட எப்படி, ஏன்னா ஏடிஹெச்டி ஒரு ஸ்பெக்ட்ரம். ஸோ டிபெண்டிங் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், சில பேருக்கு வந்து நிறைய ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கலாம், ஹைப்பராக இருக்கலாம், அவங்களோட இம்பல்சஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆர் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது, கண்டினியூஸாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க மைண்ட் லெவல்லையோ இல்லை ஃபிசிக்கல் லெவல்லையோ. பட் ஆல் ஆஃப் திஸ் ஹேஸ் டு டூ வித் த ஃப்ரான்டல் பிரெயின் விச் இஸ் ப்ராசஸிங் ஆல் திஸ். ஸோ கிட்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, பேரண்ட்ஸ் வந்து இந்த கிட்ட என்னால் மேனேஜ் பண்ண முடியல, ஏன் கிளாஸில் இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான், ஏன் இவ்வளோ எல்லாரையும் அடிக்கிறான், இல்லை ஏன் இவ்வளோ இஸ் கண்டினியூஸ்லி ஜம்பிங். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது when multiple complaints are coming and லைஃபே வந்து அது தடுக்குதுன்னா then there is something for you to go meet either a psychotherapist or a doctor. ஸோ நீங்கள் அவ்வளோ ஏன் உங்களை நான் சொன்னேன் அப்படின்னா, நிறைய கிளைண்ட்ஸ் எங்கிட்ட வரும்போது ஏடிஹெச்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட கவனமே இல்லை, அட்டென்ஷனே இல்லை, அவன் வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கான், இவனுக்கு ஏடிஹெச்டி இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் இஷ்யூ அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். இது நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது. சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் சம்திங் எல்ஸ், அதாவது போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், சும்மா வந்து டிவி பார்த்தாலோ ஃபோன் பார்த்தாலோ படிக்கும்போது அவங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கிறது இல்லை. இதை வந்து ஏடிஹெச்டின்னு வந்து
டவுட் Correct. படுறாங்க. பட் தட் இஸ் நாட் ADHD. நீங்க குழந்தைக்கு வந்துட்டு யூ ஆர் கிவன் மோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி டெக்னாலஜின்னு வரும்போது அவங்க படிப்புன்னு வரும்போது அந்த ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இதையும் வந்து ADHD-யா இருக்குமோ அப்படின்னு நினச்சி குழந்தைங்களை ஈஸியாக டேக் பண்ணிடுறாங்க. இவனுக்கு வந்து ஏதோ இஷ்யூ இருக்குது, இது டிஸார்டர் இருக்குது. ஏன் ஸ்கூல் செட்டப்பில் டீச்சர்ஸ்க்கே இதை பற்றின நாலேஜ் இல்லை. ஒரு டீச்சர் வந்து குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கான்னா உங்கள் பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவ் கிட்டு, அவனுக்கு வந்து அட்டென்ஷன் இல்லை, அவனுக்கு ADHD இருக்குது, நீங்கள் போய் தெரபிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது we have a set of things, like we have a checklist, we have an assessment. அந்த assessmentல இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகி அந்த ஒரு ரேஞ்ச் வரும்போது தான் we conclude it is ADHD. அண்ட் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டு we finalize it. இப்போ உங்ககிட்ட வரும்போது what type of assessment you have, doctor? That's right. Very good question again, Vanilla madam. ADHD நீங்கள் சொன்ன மாதிரி கேஜெட் இருக்கிற வேர்ல்டில் அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருக்கிறது வந்து எல்லாரையும் நார்மலாக வந்து லேபிள் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஹைப்பர் ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அது அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருக்கு. இட்ஸ் அ ட்ரூ திங். பட் அது எல்லாரும் வந்து ADHD ஸ்கேல் கிடையாது. ADHDன்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்குன்னு சில நீங்கள் சொன்ன மாதிரி அசஸ்மெண்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது, விச் ஈவன் அ சைக்கோதெரபிஸ்ட்டும் அதே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் டாக்டர் ஸ்பெஷாலிட்டி எந்த ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாலும் அவங்க வந்து வேண்டபிள்ட்னு சொல்லிட்டு சில்ட்ரனுக்கு ஒரு அசஸ்மெண்ட் ஸ்கேல் இருக்குது. ஸோ அந்த அசஸ்மெண்ட் ஸ்கேலில் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டி, மென்டல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து நாங்கள் ஸ்கோர் பண்ணி அந்த ஸ்கோரை பொறுத்து தான் அந்த டயக்னோசிஸ் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த சைல்டுக்கு ADHD இருக்கா இல்லையா, இல்லை இந்த சைல்டு ஜஸ்ட் ரொம்ப ஹைப்பர், நிறைய எனர்ஜி இருக்குது, அவங்களுக்கு வந்து they need more activities, அது டிசைட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது ஒரு சைல்டை லேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ அசஸ். அண்ட் செகண்ட், அவங்களோட லைஃப்பை வந்து அது எந்த அளவுக்கு பாதிக்குது, அதாவது அவங்க எஜுகேஷனையும் ட்ரபிள் பண்ணதா, அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் எஃபெக்ட் பண்ணதா, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸில் அது வந்து எஃபெக்ட் பண்ணதா, இல்லை சோஷியலைசிங்கில் அது எஃபெக்ட் பண்ணதா, இல்லை ஸ்கூல்ஸ்லேருந்து ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வருதா. திஸ் வில் பி அ மெஷர் வேர் எல்லா குவார்ட்டர்ஸ்லேருந்தும் இந்த சைல்டை ஹேண்டில் பண்ண முடியல, இல்லை ஏதோ ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருக்குன்னு போகும்போது தான் ஐ திங்க் ட்ரூலி பேரண்ட் ஷுட் அசஸ். பட் இஃப் த பேரண்ட் இஸ் ஃபீலிங் டவுட்ஃபுல், இட்ஸ் பெட்டர் டு டாக் டு டாக்டர் ஆர் அ தெரபிஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா கிளாரிட்டி கொடுக்க முடியும். இப்போது இந்த மாதிரி அட்டென்ஷன் டெஃபிசிட், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு நியூரோ டெவலப்மெண்ட். அண்ட் இது நம்ம எவ்வளோதான் புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் மெனி பீப்புள் ஆர் நாட் அக்செப்டிங் இட். இப்போ வந்து இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வரும்போது ஈஸியாக நம்ம வந்து புரிய வைக்க முடியுது இது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் இஷ்யூன்ட்டு. பட் சின்ன வயசுலேருந்து நார்மலாகவே இருந்திருப்பாங்க. ஆனால் அடல்ட்ஸில் ஏஜில் இருக்கும்போது சில பேர் வந்து ADHD எனக்கு இருக்குது, எனக்கு வந்து ADHD இருக்குன்னு சொன்னாங்க, நான் வந்து ஐ கேன் நாட் ஃபோக்கஸ், ஐ கேன் நாட் டூ எனிதிங், நான் மெடிசன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு வராங்க. ஹவு டு யூ திங்க் அவங்களுக்கு நம்ம எப்படி அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஸோ இது அடல்ட்டாக இருந்தாலும் சரி, சில்ட்ரன் இருந்தாலும் சரி, தி அசஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபர்ஸ்ட் மேக் அ டயக்னோசிஸ். நீங்கள் வந்து யாரையும் பிளாங்கெட்டாக நம்ம வந்து ஒரு லேபிள் போட முடியாது. தேர் ஹேஸ் டு பி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் போய் தான் இந்த பர்சனுக்கு இந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் பாதிப்பு வருது பிகாஸ் ஆஃப் தேர் மென்டல் கண்டிஷன். அதை வந்து ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அது ஒரு அடல்ட்டாக இருந்தாலும் சரி, சைல்டாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதியோட அப்ரோச் வந்து கான்ஸ்டிடியூஷன். அதாவது ஒரு பர்சன் ஈவன் வித் ADHD ஒரு பர்சனும் இஸ் அ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அந்த மைண்ட் அண்ட் பாடி வந்து கனெக்டடாக மெடிசன் செலெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ ADHD-யை பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக 2 varieties is there. One is predominant hyperactivity and restlessness. Another is predominant inattention and inability to focus. And then there is another category called mixture of both. So in the categories பொறுத்து we make a decision of what medicines to give. ஸோ இப்போ வந்து குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி சிம்டம்ஸை வந்து அதை அட்ரெஸ் பண்ணுது, உங்கள் மெடிசன்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை போய் அது வந்து டச் பண்ணி ஹவு இட் இஸ் பேலன்சிங் த changes in the kids? So as I said, homeopathy வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி predominantly there are 3 categories of ADHD: ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ். ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும்போது அது சைல்டாக இருந்தாலும் சரி, அடல்ட்டாக இருந்தாலும் சரி, மெடிசன் சேஞ்ச் ஆகாது. த டோசேஜ் அண்ட் த பொட்டன்சி விச் வி ஆர் ப்ரிஸ்கிரைபிங் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், த ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே.
இஃப் இட் இஸ் ஃபிசிக்கல் மென்டல் ரெஸ்ட்லெஸ்னஸ், அதாவது ஒரு இடத்துல அவங்கள உட்காரவே முடியல, இல்லை மைண்டு வந்து பயங்கரமாக ரேஸ் ஆகுது, தே ஆர் ஸோ ரெஸ்ட்லெஸ் தட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேனேஜ் த கிட், தென் there are certain medicines like tarantula, or there is a medicine like viratrum. இல்லை கண்டினியூஸாக they are very talkative, பயங்கர டாக்கட்டிவாக இருக்காங்க, அவங்களால அவங்களோட இம்பல்சஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, ஏதாவது டிஸ்ட்ராய், அதாவது நீங்கள் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஸ்ட்ரக்டிவாக இருப்பாங்க, they are like a storm. உள்ள வந்தாங்க ஒரு ஹரிக்கன் வந்து ஸ்டார்ம் அடிச்ச மாதிரி இருக்கும் அந்த குழந்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சராக இருந்தால் அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போவோம். இல்லை நிறைய இன்அட்டென்ஷன் இருக்குது, நிறைய ஃபோக்கஸ் இருக்குது, டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க, ஸ்கூல்ஸில் எஸ்பெஷலி நீங்கள் நிறைய கேட்பீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க, இல்லை அவங்க தேர் இன் டே ட்ரீம் கைண்ட் ஆஃப் அ சுச்சுவேஷன், ஆர் தேர் டோட்டலி அன்ஃபோக்கஸ்ட். அப்போனா அதுக்கு ஏற்ற மாதிரி there are other brain tonics like Califos, where it brings the focus back, it calms the nervous system down, it helps the frontal part of the brain வந்து அதோட ஆக்டிவிட்டியை வந்து it improves, so that all the symptoms will settle down and then they are able to get better in life. So whether it's an adult or a child, the approach is the same. ஸோ அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு தொடர்ந்து இதே கேள்வி கேட்குறாங்க, என்ன அப்படின்னா ஏடிஹெச்டி இருக்கிறவங்க லைஃப் லாங் மெடிசன் சாப்பிடணுமா, நம்ம வந்து என் குழந்தை இப்போத்துலேருந்தே அப்போது அவனுடைய லைஃப் ஃபுல்லாக மெடிசன் சாப்பிடணுமா, அவனால் வந்து மெடிசன்ஸ் இல்லாமல் ஃபோக்கஸே பண்ண முடியாதா, இது வந்து எப்படி அப்படின்ற மாதிரி, இதனால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும், இது வந்து அப்படியே தொடர்ந்து அவன் எனக்கு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டயபெட்டிக் எப்போவுமே மெடிசன் எடுக்கிற மாதிரி இதுக்கு மெடிசன் எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன டாக்டர்? ஆஸ் ஐ செட், ஏடிஹெச்டி வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம், சில பேருக்கு ரொம்ப மைல்ட் சிம்டம்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் சிவியர் சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த சிவியரிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து டைம் ஸ்பேனை டிசைட் பண்ணுறது, அது அகெயின் இஃப் வெதர் இட்ஸ் அ சைல்டு ஒரு அன் அடல்ட், யூஸ்வலி அடல்ட்டில் வந்து தட் மே நாட் அத்தனை சிம்டம்ஸ் ஆஸ் அ சைல்டில் பார்க்குற அளவுக்கு மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்பேன் ஆஃப் மெடிக்கேஷன், அதோட சிவியரிட்டியை பொறுத்து நாங்கள் வந்து ஸ்பேன் ஆஃப் மெடிக்கேஷன், ரொம்ப சிவியராக இருக்குன்னா இட் மே டேக் a year, 2 years also. And if it is a very mild case, it may take less than 6 months or 6 months to 1 year, depends on what the case is. Sometimes treatment can go above 2 years, but lifelong medications na ஒன்று கிடையாது, சிவியரிட்டியை பொறுத்து தான் டிசைட் பண்ணுறது. அண்ட் மற்ற சிஸ்டம் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு நிறைய டவுன் சைஸ் இருக்குது, வர்சஸ் ஹோமியோபதின்னு போகும்போது ரொம்ப சிம்பிளாக நேச்சுரலாக அவங்களுக்கு அந்த ஹீலிங் வருது அண்ட் மோர் பர்மனெண்ட். ஸோ ஒன்ஸ் நாங்கள் வந்து அந்த நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அசஸ்மெண்ட் ஸ்கேலில் அவங்கள நம்ம ஸ்கோர் பண்ணிகிட்டே வருவோம், அவங்களோட சிம்டம்ஸில் டிஃப்ரென்சஸ் இருக்கா இல்லையா, இப்போ அவங்க லைஃப் நல்லபடியாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க நாங்கள் வந்து அந்த டோசேஜஸ் வந்து குறைச்சிட்டே வருவோம். ஸோ இட்ஸ் நாட் அ லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட், இட் கேன் டெஃபினெட்லி பி ஹேண்டில்ட். வெரி நைஸ். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு, என்கிட்ட வரும்போது நிறைய பேர் இந்த ஏடிஹெச்டி இஷ்யூஸோடு வரும்போது நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சில தெரப்பீஸ் கொடுப்போம், அதாவது வந்து ஃபோக்கஸிங் தெரப்பீஸு அண்ட் ஐ ஃபோக்கஸிங், ஐ மூமெண்ட் தெரப்பீஸ் அண்ட் கிவிங் தெம் லாட் ஆஃப் பிஹேவியரல் தெரப்பீஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்போம். ஸோ நீங்களும் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு வந்து தெரப்பி சஜஸ்ட் பண்ணுறீங்களா இந்த மாதிரி? அப்சல்யூட்லி, பிகாஸ் தெரப்பி வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், அவங்க பிரெயினை வந்து நம்ம ரீவயர் பண்ணுற மாதிரி இருக்கு, கரெக்ட்? ஸோ ஃபிசிக்கலாக ஆர் வி ஆர் டீச்சிங் தெம் டெக்னிக்ஸ் டு ஹேண்டில் த பிரெயின், த ஆக்டிவிட்டி, த இம்பல்சஸ், calming down everything. So lifestyle is definitely very important, therapy is very important. ஈவன் சுகர்ஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் நாங்கள் கொடுக்குறது, பிகாஸ் சுகர்ஸ் வந்து அந்த பிரெயின் ஆக்டிவிட்டியை ஸ்பைக் அப் பண்ணும். ஸோ தெரப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அலாங் வித் த மெடிசன்ஸ். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் இந்த மாதிரி ஏன்னா ஏடிஹெச்டின்றது இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் எனக்கே வந்துட்டு நிறைய குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் தே சஜஸ்டட் ஏடிஹெச்டிக்கு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க, அசஸ்மெண்ட் பண்ணுங்க, ஐக்யூ தே இமீடியட்லி கனெக்டட் வித் தி ஐக்யூ இஷ்யூ, ஐக்யூ பிரச்சனையாக இருக்கும், அதனால நீங்கள் போங்க. ஸோ நானே வந்து நிறைய அசஸ்மெண்ட்டில் இது ஏடிஹெச்டி இல்லை, ஐ திங்க் த வே யூ ஹவ் brought up your kid, the parenting also has a part to play in this. நம்ம வந்து குழந்தைய கவனிக்காமல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை கொடுத்து அவங்க வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் அடிக்ஷன், ஈவன் டெக்னாலஜி அடிக்ஷன் கேன் பிரிங் திஸ் ஃபோக்கஸை வந்து கம்மி பண்ணலாம், இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இதை வந்து ஒரு ஃபோரமில் சொன்னால்
மேபி நிறைய பேரண்ட்ஸ்க்கும் நிறைய டீச்சர்ஸ்க்கும் இதை பற்றின ஒரு நாலேஜ் தெரியுன்றதுனால தான் இந்த டாபிக் எடுத்தோம். அண்ட் ஐ திங்க் வி ஹாவ் எக்ஸ்பிளைன் இட் ஸோ வெல். அண்ட் யூ ஹவ் நீங்கள் மெடிசினலாகவும் இதுக்கு வந்து இந்த லைஃப் லாங்காக எடுக்கணுமான்ற அந்த டவுட்டையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னும் நிறைய நம்ம இந்த மாதிரி பேசுகிறோம். அண்ட் யா, தேங்க்யூ Thank you so much. தேங்க்யூ.